சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த ஆண்டின் இறுதி சொல்வேந்தர் கூட்டம் இது. கூட்டம் 87. முதலில் தமிழ்த்தாய் வாழ்த்து. அனைவரும் உங்கள் ஒலியினை அமர்த்திக் கொள்ளவும் அல்லது எழுந்து நிற்கவும். நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் சீராறும் மதனமென திகழ்வரத கண்டனிதில் எக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தரித்தனரும் திலகமுமே திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. இப்பொழுது மெய்நிகர் கூட்டத்தை தலைவர் ஜெயப்பிரகாஷ் அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. மோகன்ராஜ் அவர்களே, திரைக்கு முன் வாருங்கள், முன்னேறுங்கள். 87வது கூட்டத்திற்கு நம்ம சொல்வேந்தர் கூட்டத்திற்கு வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த ஆண்டின் இறுதியான கூட்டம் என்று பாக்கியலட்சுமி முன்னாடியே கூறினார்கள். இதற்கு அடுத்த கூட்டம் அடுத்த ஆண்டு தான். அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த ஆண்டிலிருந்து அனைவரும் வருவார்கள் என்று எதிர்பார்ப்போம். அதுவும் விடுமுறை காலம் என்பதால் கூட்டத்தில் இப்பொழுது 6 பேர்கள் தான் இருக்கிறோம். விருந்தினரையும் சேர்த்து அடுத்த வருட ஆரம்பத்திலிருந்து நிறைய பேர் வருவார்கள் என்று நம்புவோமாக. இன்றைய கூட்டத்தின் நெறியாளர் பாக்கியலட்சுமி அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். வாருங்கள் பாக்கியலட்சுமி அவர்களே, மேடை உங்களுடையது. நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. இன்றைய கூட்டத்திற்கு செல்வோம். முதலாவதாக இன்று வந்திருக்கும் விருந்தினர் அவர்களை அறிமுகம் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் கவிதா அவர்களே, உங்களை பற்றிய சிறு அறிமுகம். வணக்கங்க. என் பேர் கவிதா சுப்பிரமணியம். நான் வாஷிங்டன் வட்டார தமிழ்ச்சங்கத்தில் செயலாளராகவும் டேலண்ட் தமிழ் பள்ளி எலிகாட் சிட்டி அதில் பள்ளி தலைமை பொறுப்பாளராகவும் இருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நிறைய நாள் ஆர்வமாக இருந்தது. ஆனால் இன்று கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தது, மகிழ்ச்சி அதற்கு. இந்த வாய்ப்பை அளித்த திரு ஜெயபிரகாஷ் தம்புசாமி அவர்களுக்கும் மிக்க நன்றி. இன்று நிகழ்ச்சியில் பங்கேற்க அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்களுடன் இணைந்து இந்த நிகழ்ச்சியை காண நானும் ஆர்வமாக இருக்கிறேன். நன்றிங்க. நன்றி. உங்களை கூடிய விரைவில் எங்களது குழுவில் உறுப்பினராக எதிர்பார்க்கிறோம். நன்றி. அடுத்ததாக இன்றைய கூட்டத்தை ஒரு திருக்குறளுடன் தொடங்குவோம். அதற்காக சொல்வேந்தர் ஜெயபிரகாஷ் அவர்களை ஒரு திருக்குறள் கூற மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். அதாவது நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. இந்த திருக்குறளை என்னுடைய பேச்சில் கூறலாம் என்று இருந்தேன். ஆனால் குறள் வேந்தர் இல்லாத காரணத்தினால் இன்றைய குறள் வேந்தராகவே நான் இந்த குறளை கூறுகிறேன். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்று வள்ளுவர் அரசியலில் கூறியிருக்கிறார். அதாவது எங்களுடைய அலுவலகத்தில் சிறந்த ஒரு பணியை அடுத்தவரிடம் ஒப்படைப்பவர் டெலிகேஷன் மாஸ்டர் என்று கூறுவோம். அதைத்தான் வள்ளுவர் அவர்கள் சிறப்பாக கூறியிருக்கிறார். யார் எந்த பணியை சிறப்பாக செய்வார்களோ அவர்களிடம் கொடுத்து விடுங்கள்.
அப்படி என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். எல்லா பணியும் ஒருவருக்கே வந்துவிடும். யார் யார் செய்கிறார்களோ அவருக்கே எல்லா பணியும் வந்துவிடும். அப்படித்தான் நடக்கும். இல்லை, தலைமை பொறுப்பில் இருப்பவர்களும் எல்லா பணியும் வந்துவிடும். அப்படி இல்லாமல் அதற்குரிய நபரை ஆராய்ந்து அவரிடம் பணியை கொடுத்தால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதுதான் வள்ளுவர் கூறும் கருத்து. நன்றி பாகியலட்சுமி அவர்களே. நன்றி ஜெயபிரகாஷ் அவர்களே. நீங்கள் கூறிய குரல் உங்களுக்கே இப்பொழுது பொருந்தும். தலைவராகவும் அனைத்து விதமான பொறுப்புகளை எடுத்துக்கொள்வதற்காகவும் உங்களுக்கு நீங்களே ஒரு சபாஷ் போட்டுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். அடுத்ததாக இன்றைய இலக்கண ஆசான் யாராக இருக்கிறீர்கள்? வித்யாலட்சுமி அவர்களை இன்றைய இலக்கண ஆசானாக உங்கள் பணியினையும் இன்றைய சொல்லையும் அவைக்கு கூறுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். மன்னிக்கவும், இலக்கண ஆசான் மற்றும் உபரிச்சல் கணக்கீட்டாளரும் அவரிடமே கொடுத்து விடுங்கள். அது வேறு யாராவது எடுத்துக்கொள்ளட்டும். நான் பொது மதிப்பீட்டாளராகவும் இருக்கிறேன் அல்லவா? உபரிச்சொல் கணக்கீட்டாளராக நான் எடுத்துக்கொள்கிறேன் ஜெயபிரகாஷ் அவர்களே. நன்றி மோகன்ராஜ் அவர்களே. உபரி பணியாக அதையும் எடுத்துக்கொள்கிறார். மன்னிக்கவும், வெகு நேரம் ஆயிற்று. எனது ஒளியை சரி செய்து கொள்ள என்னவென்று யோசித்துக் கொண்டிருந்தேன். கடைசியில் இது மூடப்பட்டிருந்தது என்று கண்டுபிடித்தேன். மன்னிக்கவும். என்னுடைய பணியை சொல்லலாமா? சொல்லுங்கள் வித்யா. சொல்வேந்தர் அவைக்கு வணக்கம். இந்த ஆண்டின் கடைசி கூட்டத்திற்கு உங்கள் 6 பேரில் நானும் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புது ஆண்டில் இன்னும் நிறைய நம்முடைய சொல்வேந்தர்கள் வருவார்கள் என்ற எதிர்பார்ப்போடு இலக்கண ஆசானாக என்னுடைய பணி யாதெனில், பேசும் பொழுது நாம் ஏதாவது இலக்கண பிழைகள் செய்கின்றோமா என்பதை குறித்து கொண்டு அறிக்கையாக வெளிப்படுத்துவது. எனக்கு தெரிந்த அளவில் ஏதாவது இலக்கண பிழைகள் இருந்தால் அதை குறிப்பிட்டு சொல்வது. அது மட்டுமல்லாது ஒவ்வொரு கூட்டத்திற்கும் ஒரு சொல்லை குறிப்பிடுவோம். அந்த சொல்லை நீங்கள் தயாரிக்கப்பட்ட உரையிலோ இல்லது திடீர் உரையிலோ உடனடி பேச்சிலோ ஏதாவது ஒன்றிலோ அந்த சொல்லை பயன்படுத்தி பேச வேண்டும். யார் யார் அந்த சொல்லை பயன்படுத்தினார்கள் என்பதையும் நான் குறிப்பிடுவேன். இன்று நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சொல் திறவுகோல். திறவுகோல். நம்முடைய சொல்வேந்தர் மன்றம் நம்முடைய பேச்சு திறத்தை உயர்த்தும் திறவுகோலாக இருக்கிறது என்ற என்னுடைய உள்ள கிடக்கையை சொல்லி மெய்நிகர் மேடை நெறியாளர் அவர்களுக்கு மிக்க நன்றி. மிக அருமையான சொல், திறவுகோல். அடுத்த ஆண்டு நம்முடைய மன்றத்திற்கு மிக பெரும் திறவுகோலாக மாறி நிறைய உறுப்பினர்கள் 60 மாறட்டும் என்று வாழ்த்தி நாம் அடுத்த நிகழ்ச்சிக்கு செல்லலாம். அடுத்ததாக திரு மோகன்ராஜ் அவர்கள் உபரிச்சொல் கணக்கீட்டாளராக உங்களுடைய பணியினை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பேசும்போது தங்கு தடை இல்லாத தமிழ் வந்து கொட்டுவது இயல்பானதல்ல. அவ்வப்போது யோசிக்க வேண்டிய நேரம் வரும்போது ஆ, உ, இம், ஆ என்ற சொற்கள் வருவது இயல்பு. அப்படி ஒரு சொல்லுக்கும் இன்னொரு சொல்லுக்கும் இடையே சிந்தனை தடப்படும் போது நீங்கள் உபயோகப்படுத்தும் சொற்கள் தான் உபரி சொற்கள். அப்படி உபரி சொற்களை குறைப்பதே செந்தமிழுக்கு அழகு என்று சொல்வேந்தர் சபை நினைப்பதால் அத்தகைய உபரி சொற்களை கணக்கிட்டு அதை குறிப்பிட்டு அடுத்த பேச்சில் உங்களுடைய உபரி சொற்களை குறைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உபரி சொற்களை இன்று கணக்கிட நான் வந்திருக்கிறேன். நீங்கள் பேசும்போது என்ன உபரி சொற்கள் உபயோகித்தீர்கள் என்பதையும் எத்தனை முறை உபயோகித்தீர்கள் என்பதையும் கணக்கிட்டு சொல்வதே என் பணி. இதுவரை இதை செய்ததில்லை. உபரியாக இன்று இந்த பணியையும் செய்கிறேன். அடுத்த முறை இன்னும் சிறப்பாக உபரி கணக்கீட்டை செய்வேன் என்று நினைக்கிறேன். இம்முறை எனக்கு ஒரு வாய்ப்பளித்து எவ்வாறு செய்கிறேன் என்பதை கணித்து கூறுங்கள். நன்றி. உங்களுக்கு உபரிச்சொல் வராது என்பதால் நீங்களே அதற்கு மிகச் சரியான ஆள் என்பதை கூறிக்கொண்டு ஒரு முறை அந்த பணியை செய்துவிட்டால் நீங்கள் தான் நிரந்தர பணியாளர். அடுத்ததாக நீங்கள் மோகன்ராஜ் அவர்களே உடனடி பேச்சு நெறியாளராகவும் இருக்கிறார். அந்த பணியையும் விளக்குமாறு உங்களை மேடைக்கு அழைக்கிறேன். சென்ற முறை உடனடி பேச்சிற்கு ஒரு சந்தேகம் எழுந்தபோது வித்யாலட்சுமி அவர்கள் திறம்பட ஒரு விளக்கத்தை கூறினார். ஆரம்பிக்கும் போதே இது எவருக்கு என்று சொல்லிவிட்டார், கவனிப்பதற்கு ஏதுவாக இருக்குமே என்று சொன்னபோது தெள்ள தெளிவாக அப்படி இருக்கக்கூடாது, யாருக்கென்று தெரியாமல் இருப்பதுதான் இந்த உடனடி பேச்சின் சிறப்பே, அதனால் அது தெரியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இம்முறை
ஒரு தலைப்பு கொடுத்து அந்த தலைப்பில் உடனடியாக அவர்கள் பேச வேண்டும் என்பதுதான் உடனடி பேச்சு. ஒவ்வொருவருக்கும் 2 நிமிடங்கள் கொடுக்கப்படும் உடனடி பேச்சுக்கு. நேர கணக்கீட்டாளர் அதை பற்றி கூறுவார் என்று நினைக்கிறேன். உடனடி பேச்சிற்கு ஒரு தலைப்பு கொடுத்து உடனடியாக நீங்கள் அதற்கு 2 நிமிடங்கள் உங்களுடைய கருத்தை கூற வேண்டும் என்பதுதான் உடனடி பேச்சு. இன்றைய உடனடி பேச்சுக்கு 5 நபர்களுமே உடனடி பேச்சிற்கு ஒரு தலைப்பு கொடுக்கப்படும். உடனடி பேச்சு அந்த காலகட்டம் வரும்போது அந்த தலைப்புகளை கூறி உங்களை பேச அழைப்போம். அதுதான் உடனடி பேச்சு. மிக்க நன்றி. இன்னும் ஒரு சில உறுப்பினர்கள் சேர்வார்கள் என்ற நம்பிக்கையுடன் கேள்விகள் அதிகமாகலாம் என்பதையும் நாம் நினைவில் கொண்டு நேர கணக்கீட்டாளர் திரு கண்ணன் சங்கரா அவர்களை அவருடைய பணியினை விளக்குமாறு மேடைக்கு அழைக்கிறேன். சொல்வேந்தர் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் நேர காப்பாளராக பணிபுரிகிறேன் என்று தாங்கள் கூறிய பிறகுதான் எனக்கு தெரியும். எனக்கு இப்பொழுதுதான் தெரியும். நான் பின்னூட்டம் தான் கொடுப்பதாக இருந்தேன். பரவாயில்லை, நான் நேர காப்பாளராகவும் இருக்கிறேன். நேர காப்பாளர் என்றால் இந்த இன்றைய கூட்டம் ஒரு சிறப்பாக அந்தந்த நேரத்தில் நடத்த வேண்டும். நாம் சரியாக 90 நிமிடங்களில் இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் ஒவ்வொரு திட்டத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தயாரிக்கப்பட்ட பேச்சுகள் 5 7 நிமிடம் வரையிலும், உடனடி பேச்சுகள் 1 2 நிமிடங்களும், பின்னூட்டம் 2 3 நிமிடங்களும் வழங்கப்படும். ஒவ்வொருவருக்கும் 30 வினாடிகள் என்னுடைய சிவப்பு அட்டை வந்த பிறகு 30 வினாடிகள் கொடுக்கப்படும். அதற்குள் அவருடைய உரையை முடித்துக் கொள்ள வேண்டும். இதுதான் நேர காப்பாளரது பணி. ஒவ்வொரு திட்டம் முடிந்த பிறகு, அதாவது 3 பகுதி இருக்கிறது. ஒவ்வொரு பகுதி முடிந்த பிறகு, அதாவது முதலில் தயாரிக்கப்பட்ட பேச்சு, பிறகு உடனடி பேச்சு, பிறகு பின்னூட்டம். ஒவ்வொரு பகுதி முடிந்த பிறகு அந்தந்த பகுதிக்கு அந்த பகுதிக்கான நேரத்தை நான் குறுஞ்செய்தியிலும் பிறகு நானும் அந்த செய்தியாக கொடுக்கிறேன். நன்றி கண்ணன் அவர்களே. உங்களுடைய பெயர் இங்கே பட்டியலில் இருந்தது, அதனால் உங்களை அழைத்தேன். பரவாயில்லை. நான் முதலில் சொல்லியிருந்தேன், நான் தயாராக இல்லை என்றுதான் சொன்னேன். அது என்னுடைய தவறுதான். பரவாயில்லை. கண்ணன் எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார் என்கிற அடிப்படையில் அது சரியாகத்தான். அடுத்ததாக பொது மதிப்பீட்டாளராக வித்யாலட்சுமி அவர்கள் இன்று பணியாற்ற உள்ளார். வாருங்கள் வித்யா அவர்களே, உங்களுடைய பணியினை எடுத்துக் கூறுமாறு உங்களை அழைக்கிறேன். மீண்டும் நன்றி நெறியாளர் அவர்களே. பொது மதிப்பீட்டாளர் என்பதற்கு தர கட்டுப்பாட்டு அலுவலர் என்றும் வேறொரு பெயரிலும் சொல்லலாம். ஏனென்றால் நேரத்திற்கு தொடங்கினோமாய் செயல்பாட்டாளர்கள் எல்லாம் எப்படி தங்கள் பணிகளை செய்தார்கள் என்று ஒட்டு மொத்தமாக நிகழ்ச்சி எப்படி நடந்தது என்பதையும் ஆய்வு கூர்ந்து அத்தனை பேருடைய அறிக்கைகளையும் கேட்டு இறுதியில் என்னுடைய பொது மதிப்பீடை வழங்குவேன். பின்னூட்டம் செய்பவர்களையும் அழைத்து அவர்களுடைய அறிக்கையையும் கொடுக்க சொல்வேன். இதுதான் என்னுடைய பணி. மொத்தமாக பொது மதிப்பீட்டாளர் நிகழ்ச்சியின் பிற்பகுதியை எடுத்து நடத்துவார் என்பதுதான் இங்கே உள்ள பொது விதி. நன்றி. இப்பொழுது நம்முடைய கூட்டம் 3 பிரிவுகளாக திட்டமிட்டு நடக்கும். முதலில் திட்டமிட்ட பேச்சு, பின்பு உடனடி பேச்சு, பின்பு அதற்கான பின்னூட்டமும் பொது மதிப்பீட்டாளருடைய அவருடைய பின்னூட்டமும் இன்றைய கூட்டம் எப்படி நடந்தது என்பதை அவர் வழங்குவார். இப்பொழுது நிகழ்ச்சியின் முதல் கட்டத்திற்கு செல்வோம். தயாரிக்கப்பட்ட பேச்சு. இதில் பேச்சாளராக திரு சொல்வேந்தர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இன்று பேச உள்ளார். உயரிய தலைமை பண்புகள் என்னும் பாதையில் ஒரு விழாவை எப்படி நடத்துவது என்னும் தலைப்பில் அவர் பேச உள்ளார். வாருங்கள் ஜெயபிரகாஷ் அவர்களே, மெய்நிகர் மேடை உங்களுக்கு. நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. 6 மணி வரை யாரும் பேச தயாராக இல்லாதனால் நானே எடுத்துக்கொண்டு பேச விழைந்து விட்டேன். இன்று என்னுடைய தலைப்பு பாதை 5 உயரிய தலைமை பண்புகள், அதில் ஒரு விழாவை எப்படி நடத்துவது.
முதலில் தலைமை பண்பு என்பது எங்கிருந்து வருகிறது என்று யோசித்தேன். நாம் சிறு வயதில் ஏதோ ஒரு நிகழ்ச்சியில், ஒரு விடயத்தில் நம்முடைய தலைமை பண்புகளை நாம் வெளிப்படுத்தி இருப்போம். அதனுடைய வெளிப்பாடு தான் இன்று அலுவலகத்தில் பணிபுரியும் பொழுதோ, இல்லை மற்ற நிகழ்ச்சிகளில் பணிபுரியும் பொழுதோ நமக்கு வெளிப்படும். அப்படித்தான் என்று நினைக்கிறேன். நான் ஏன் இந்த விழாவை எப்படி நடத்துவது என்று யோசித்தேன் என்றால், சின்ன வயதில் எங்கள் திருச்சி மலைக்கோட்டை பகுதியில் ஒரு இளைஞர் நற்பணி மன்றம் வைத்திருந்தோம். அது எப்படி என்றால், சிவகார்த்திகேயனின் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போல இந்த முறை இந்த முறை ஆடலும் பாடலும் நிகழ்ச்சியை நடத்தியே தீர்வோம் என்று கூறுவாரே, அந்த மாதிரி நாங்களும் ஒரு இளைஞர் நற்பணி மன்றம் வைத்திருந்தோம். அந்த இளைஞர் நற்பணி மன்றத்தில் ஒரு வருடமும் சுதந்திர தின நாள் ஆகஸ்ட் 15ஆம் தேதி கொண்டாடுவோம். அந்த கொண்டாடும் பொழுது நிறைய போட்டிகள் நடத்துவோம். காலையில் போட்டிகள், மாலையில் போட்டிகள், பரிசுகள் என்றெல்லாம் கொடுத்து அந்த ஒரு நாள் பூரா களை கட்டும். அதற்கு எப்படி எங்களை தயார் செய்து கொள்வோம், எப்படி தலைமை பண்புகளை நாங்கள் மேம்படுத்திக் கொள்வோம் என்பதுதான் இன்று நான் பேச விழைகிறேன். முதலில் யார் தலைவராக இருப்பது என்பதை தேர்ந்தெடுப்பதே மிகப்பெரிய பணி. ஒவ்வொரு வருடமும் சுழற்சி முறையில் தலைவரை தேர்ந்தெடுப்போம். அப்படி தேர்ந்தெடுப்பது 2 மாதத்திற்கு முன்பே தேர்ந்தெடுத்து விடுவோம். அது தலைவரை தேர்ந்தெடுத்து விட்டாலே 20% பணிகள் முடிந்ததாக இருக்கும். ஏனென்றால் அதுதான் மிகப்பெரிய சண்டை சச்சரவுகள் நடக்கும். தலைவராக ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன பணிகள் உள்ளது என்பதை நாங்களே ஒரு தயார் செய்வோம். அதில்தான் நான் முன்னில் கூறிய திருக்குறள் போல், இதனால் இவன் முடிக்கும் என்று ஆராய்ந்து அதனை அவன் கண் விடல், அப்படி என்று ஒவ்வொரு பணிக்கும் ஒருவரை நாங்கள் தயார் செய்வோம். தலைவராக இருப்போம். பொருளாளர், நிகழ்ச்சி அமைப்பாளர், அரங்க அமைப்பாளர், பரிசு பொருட்கள் அமைப்பாளர், போட்டி அமைப்பாளர் என்று பல பணிகள் இருக்கும். இந்த பொருளாளர் பணி என்பது மிக சிக்கலான பணி. ஏனென்றால் அவர்தான் நிகழ்ச்சிக்கும் மற்றும் பரிசு பொருட்களுக்கும் நிதியை திரட்ட வேண்டும். நிதியை திரட்டுவது என்றால் அப்பொழுதே எங்களுக்கு ஒரு தலைமை பண்பு எல்லாம் வந்துவிடும். ஏனென்றால் ஒருவருக்கு விளையாட்டில் அதிக ஆர்வமாக இருக்கும். அவரிடம் சென்று வலைப்பந்து மற்றும் ஓட்டப்பந்தயத்திற்கான பரிசுகளை வாங்கி விடுவோம், நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று. இன்னொருவர் புத்தக கடை வைத்திருப்பார். அவரிடம் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி மற்றும் பாட்டு போட்டிகளுக்கான பரிசுகளை வாங்கி விடுவோம். இன்னொருத்தர் துணிக்கடை வைத்திருப்பார். மலைக்கோட்டை கோயில் அடிவாரத்தில் இருக்கிறதுனால் நிறைய கடைகள் இருக்கும். இன்னொருத்தர் இந்த மாதிரி துணிக்கடை வச்சிருப்பார். அவரிடம் சென்று மாறுவேட போட்டி, நடன போட்டிக்கெல்லாம் போட்டி பரிசுகளை வாங்கி விடுவோம். இன்னொரு யாராவது வணிக வளாகத்தில் இருப்பவரிடம் சென்று போட்டி அமைப்பிற்கான பந்தல், அந்த அரங்கம், அதற்கெல்லாம் பரிசு அதற்குரிய வசூல் செய்து விடுவோம். இது அவர் அந்த பொருளாளர் செய்து கொள்வார். ஒருவர் போட்டி அமைப்பாளர், எந்தெந்த போட்டி எப்பொழுது நடக்க வேண்டும், யாரிடம் சென்று நம் அழைக்க வேண்டும், அதையெல்லாம் ஒருத்தர் பார்த்துக்கொள்வார். மக்கள் தொடர்பு, அவர்தான் அந்த நம்ம நோட்டீஸ் என்று சொல்லுவோமே ஆங்கிலத்தில், அதாவது அது தமிழ்ச்சொல்லாக ஆகிவிட்டது என்று சொல்ல வேண்டும். நிகழ்ச்சி நிரல், மடல், அதை நோட்டீஸ் என்று சொன்னால்தான் தமிழில் கரெக்டாக சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நோட்டீஸ் அடித்தாகிவிட்டதா என்று கேட்போம். அதை ஒருத்தர் பார்த்துக்கொள்வார். மற்றும் சிறப்பு விருந்தினை யார் அழைக்கலாம் என்று அவரை முடிவு செய்து விடுவார். சிறப்பு விருந்தினை அழைக்க வேண்டும் என்றால் நான் சொல்வது 80களில் கடைசியில், 90களில் ஆரம்பத்தில் என்றால், அப்பொழுதெல்லாம் சுதந்திர போராட்ட தியாகிகளே ஒருத்தர் இருப்பார். கதர் சட்டை அணிந்து கொண்டு, தலையில் குல்லா அணிந்து கொண்டு அவர்தான் கொடியேற்றுவார். அவர்தான் ஒரு சிறப்பு விருந்தினராக இருப்பார். அப்புறம் கல்லூரியில் இருந்து ஒருவரை அழைப்போம். அப்புறம் வணிக வளாகத்திலிருந்து எவர் அதிக நன்கொடை கொடுத்தாரோ அவரையும் அழைப்போம். இதெல்லாம் அப்படித்தான் நடக்கும். அப்படியெல்லாம் செய்து முதல் நாள் இரவே ஒலிபெருக்கிகளை எல்லாம் அமைத்து மறுநாள் காலையில் கொடியேற்றி போட்டிகளை துவங்குவோம். முதலில் நாம் வலைப்பந்து போட்டி, அடுத்து ஓட்டப்பந்தயம், அடுத்து எலும்புச்சம்பழம், கரண்டி. அந்த போட்டியிலெல்லாம் சிரமங்கள் அதிகமாக இருக்கும். மேசை கரண்டி, தேக்கரண்டி எடுத்து வர சொன்னால் குழம்பு கரண்டி எடுத்து வருவார்கள். அது அப்புறம் நீளம், அகலம், சுற்றளவு, பரிமாணங்கள் எல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். மிகவும் சிக்கலான போட்டி என்பது இசை நாற்காலியில் தாய்மார்களை அழைப்பது. தாய்மார்கள் எப்பொழுதுமே கூச்ச சுபாவம் இருக்கும். குழந்தைகள், பெண்கள் எல்லாம் விடுவார்கள். தாய்மார்கள் ஒவ்வொரு வீட்டிற்கு சென்றே அழைக்க வேண்டியிருக்கும். முதலில் வரமாட்டார்கள், அப்புறம் வருவேன் என்று சொல்வார்கள். இப்பொழுதுதான் குழம்பில் சர்க்கரை போட்டு விட்டேன்,
கணவருக்கு காப்பியில் காரம் போட்டு கொண்டிருக்க ஏதாவது ஒரு காரணத்தை சொல்வார்கள். அதையெல்லாம் தாண்டி சிக்கலை எல்லாம் தாண்டி அவர்களை அழைத்து வர வேண்டும். பலருக்கு கூச்ச சுபாவம் இருக்கும். கூச்ச சுபாவம் என்றவருடன் தான் எனக்கு ஒரு திரைப்பட வசனம் ஞாபகம் வருகிறது. மணிவண்ணன் சொல்லுவார் அவை சண்முகி திரைப்படத்தில், எனக்கும் மாமிக்கும் ஒரே சுபாவம், கூச்ச சுபாவம் என்று சொல்லுவார். இந்த மாதிரி சிரமங்களை எல்லாம் தாண்டி காலை நிகழ்ச்சிகள், மாலை நிகழ்ச்சிகள் எல்லாம் நடத்து பரிசு எல்லாம் கொடுத்து அனைவரையும் அந்த நாள் சிறப்பாக செல்லும். இதற்கு நடுவில் தூர்தர்ஷனில் அன்று ஏதாவது சிறந்த திரைப்படத்தை போட்டுவிட்டான் என்றால் மக்கள் வரமாட்டார்கள். ஒவ்வொரு தடவை வீடு வீடாக சென்று அழைக்க வேண்டும், வந்து உட்காருங்கள், படம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று. அப்படித்தான் ஒரு நாள் வந்து ரஜினிகாந்த் நடித்த மன்னன் திரைப்படத்தை போட்டு விட்டார்கள். யாருமே வரவில்லை அரங்கத்திற்கு. 8 மணி வரைக்கும் யாருமே வரவில்லை. அதுக்கப்புறம் தான் வந்தார்கள். அதுக்கப்புறம் 8 மணி முதல் 11 மணி வரை சென்று நிகழ்ச்சியை முடித்தோம். அது முடித்ததுக்கப்புறம் ஒருங்கிணைப்பாளராக பணப்பட்டுவாடா செய்ய வேண்டும், ஒலிபெருக்கி அமைப்பாளர், பந்தல் அமைப்பாளர் ஆகியோர்களுக்கெல்லாம் கொடுத்துவிட்டு கடைசியில் மிச்சம் இருக்கும் காசை கொண்டு இரவு உணவு கடைக்கு சென்று பரோட்டா சாப்பிட்டு நெய்ப்பொடி தோசை சாப்பிட்டு கற்றதும் பெற்றதும், அதாவது ஆங்கிலத்தில் சொல்வார்களே லெசன்ஸ் லேர்ன் என்பதை கற்றுக்கொண்டு அடுத்த வருடம் இன்னும் எவ்வாறு சிறப்பாக நடத்தலாம் என்றெல்லாம் விவாதித்து அன்றைய தினத்தை சிறப்பாக முடித்து விடுவோம். அன்று கொடுத்த தலைமை பண்பு தான் இன்றும் அலுவலகத்தில் நமது மேலாளராக இருக்க வந்து உதவுகிறது என்று நம்புகிறேன். வாய்ப்பளித்த அனைவருக்கும் மிக்க நன்றி. மிக அருமையான பேச்சு. இதை நீங்கள் உடனடியாக பேசினீர்கள் என்றால் உங்களுடைய அனுபவத்தை அப்படியே எடுத்து உரைத்ததால் அது வெகு சரளமாக வந்தது என்றே சொல்லலாம். இதை பற்றிய மதிப்பீடை கண்ணன் அவர்கள் பின்னால் உங்களுக்கு வழங்குவார். இப்பொழுது அவரை நேர கணக்கீட்டுக்காக அறிக்கை சமர்ப்பிக்க அழைக்கலாம். வாருங்கள் கண்ணன் அவர்களே. சொல்வேந்தர் மன்றத்திற்கு மறுபடியும் என்னுடைய மாலை வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். ஜெயபிரகாஷ் அவர்கள் 6 நிமிடம் 27 வினாடிகள் பேசினார்கள். இன்றைய தினம் ஒரே ஒருவர் தான் இன்று பேசுவதால் அவரே சிறந்த பேச்சாளர் என்று நினைக்கிறேன். மெய்நேர மேடை உங்களுக்கு அனுப்புகிறேன். நன்றி. இன்றைய உங்களுக்கு வெகு விரைவாக வெற்றியும் கிடைத்து விட்டது. உங்களுடைய பேச்சிற்கான திறவுகோலாக இன்று உங்களுக்கு வெற்றி கிடைத்து விட்டது. மிக்க நன்றி. இனி அடுத்த கட்டமான உடனடி பேச்சிற்கு செல்லலாம். வாருங்கள் மோகன்ராஜ் அவர்களே, உடனடி பேச்சு நெறியாளராக உங்களுடைய பணியினை நடத்தி கொடுக்குமாறு உங்களை மெய்நிகர் மேடைக்கு அழைக்கிறேன். நன்றி பாக்யலட்சுமி அவர்களே. இன்றைய உடனடி பேச்சிற்கு நான் இதை நடத்த வேண்டும் என்பதே எனக்கு உடனடியாகத்தான் சொல்லப்பட்டது. இருப்பினும் உடனடி பேச்சுக்கு தயார் செய்ய வேண்டிய எதுவும் அவசியமில்லை என்பதால் ஏதுவானதாகவே இருக்கிறது. இன்றைய தினம் கலப்படம் என்பது எல்லாவற்றிலும் இருக்கிறது. கலப்படம் இல்லாத இடமே கிடையாது. எங்கும் கலப்படம், எதிலும் கலப்படம். நீரில் கலப்படம், நிலத்தில் கலப்படம், காற்றில் கலப்படம், உங்கள் சிந்தனையில் கலப்படம், எல்லாவற்றிலும் கலப்படம் இருக்கிறது. அதில் மிக முக்கியமான ஒரு பொருள் என்றால் பொருள். இன்றைய தினம் தங்களுக்கெல்லாம் தலைப்பாக கொடுக்க போவதே அதை சார்ந்ததாகத்தான் இருக்க போகிறது. பணம் பாதாளம் வரை பாயும் என்பதால் இந்த சொல்வேந்தல் மன்றத்தில் எவ்வளவு தூரம் பாய்கிறது என்று பார்ப்பதற்காகத்தான் இந்த உடனடி தலைப்புகள். இன்றைய முதல் உடனடி பேச்சுக்கான தலைப்பு வித்யாலட்சுமியுடையது. அரசியலில் பணம் வெகுவாக இருக்கிறது, நமக்கெல்லாம் தெரிந்த விஷயம்தான். சமீபத்தில் அமெரிக்காவின் அதிபர் தேர்தலில் என்ன நடந்தது என்பது நமக்கெல்லாம் தெரியும். ஸோ உங்களுக்கான தலைப்பு ஜனநாயகத்தில் பணநாயகம். நன்றி மோகன்ராஜ் அவர்களே. சொல்வேந்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சிந்தனையின் திறவுகோலாக இந்த வினா இருக்கிறது என்றுதான் நினைக்கிறேன். ஜனநாயகத்தில் பணநாயகம். முதலில் தோன்றுவது வள்ளுவர் தான். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனின் கூறியது இல் என்றார். பகைவர்களை அழிக்க வேண்டுமானால் அதற்கான ஆயுதம் பொருள், பணம்தான் என்று வள்ளுவரே சொல்லிவிட்டார்.
அதைதான் இன்றைய அரசியல்வாதிகள் எல்லாம் பின்பற்றிக் கொண்டே இருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அவர்களெல்லாம் வள்ளுவரை படித்துவிட்டு அதை செய்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் பணம்தான் குறிக்கோளாக வாக்குகளை பெறுவதற்காக எந்த வகையிலும் முயலலாம் என்று பணத்தை அள்ளி வீசுகிறார்கள். இது இந்தியாவில் மட்டும்தான் நடக்கிறது என்று இந்தியர்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை. உலகம் முழுவதுமே சில கண்ணிற்கு தெரிந்த அளவில், மற்றபடி கண்ணிற்கு புலப்படாத அளவில் அடித்தளத்திலும் மேல்தளத்திலும் நடுத்தளத்திலும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. இந்த போக்கு சரியா தவறா என்பதை நாம் பேசி பயனில்லை. ஆனால் உலகம் அந்த போக்கில் போய்க்கொண்டே இருப்பதால் நாம் அதை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டி இருக்கின்றது. இதற்கு தீர்வு என்றும் நாம் எதுவும் சொல்ல முடியாது. மக்களின் மனதில் ஏதாவது நல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு புரட்சி உணர்வோ, பிரெஞ்சு புரட்சி ஏற்பட்டது போல வேறு ஏதாவது எழுச்சியோ புரட்சியோ ஏற்பட்டால்தான் இந்த நிலையில் சிறிது மாற்றம் ஏற்படலாம். எனவே தவிர்க்க முடியாத அந்த பணத்தை வாக்குகளுக்காக, பதவி பெறுவதற்காக எல்லோரும் பயன்படுத்துகின்றார்கள் தான். நன்றி. நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. புரட்சி வந்தால் மட்டும்தான் ஜனநாயகத்தில் பணநாயகம் குறையும் என்று சொல்லியிருக்கிறார். புறப்படுங்கள், புரட்சி செய்வோம். அடுத்த தலைப்பு கண்ணன் அவர்களுக்கு. உறவுகள் பல வகை. பணம் உறவுகளையும் விட்டு வைப்பதில்லை. அண்ணன் தம்பி இடையே, பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே தாரம் மிகச்சிறப்பாக சொல்வார்கள். பொருளாதாரம் ஆரம் முடிவு செய்வதிலும் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. உங்களின் தலைப்பு பணத்தால் உறவுகள் படும் பாடு. சொல்வேந்தர் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை மறுபடியும் கூறிக்கொள்கிறேன். பணத்தால் உறவுகள் படும் பாடு. சரியாக தலைப்பை புரிந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். எனக்கு இந்த அனுபவம் மிகவும் குறைவு. ஏனென்றால் நாங்கள் சிறிய வயதிலிருந்தே ஒரு கூட்டு குடும்பத்திலேயே வளர்ந்து வந்தேன். நாங்கள் 6 பேரும் எங்கள் சகோதர சகோதரிகள் எல்லாருமே கூட்டு குடும்பத்தில் தான் இருந்தோம். எங்கள் வீட்டிற்கு வந்த ஒவ்வொருவரும் எங்கள் வீட்டுடன் மிகவும் அழகாக இணைந்தார்கள். என்னுடைய பெரிய அண்ணனின் மனைவியாக இருக்கட்டும், ஒரு சிறிய அண்ணன் மனைவியாக இருக்கட்டும், எல்லாருமே மிக அழகாக இணைந்து விட்டார்கள். என்னுடைய மனைவி இருப்பதிலே மிகவும் சிறியவளாக இருப்பதால் எல்லோரிடமும் மிகவும் அழகாக ஒத்து போய்விட்டாள். அதனால் ஒவ்வொரு வருடமும் நாங்கள் ஏதாவது ஒரு இடத்தில், அமெரிக்காவிலே ஒரு இடத்தில் நாங்கள் சேர்ந்து கொண்டு ஒரு கூட்டு குடும்பமாக இப்பொழுதும் நாங்கள் பழகிக் கொள்கிறோம். அதனால் எனக்கு இந்த பணம் உறவுகளை பலப்படுத்துமா அல்லது அதற்கு எதிராக பணம் அதை வீழ்த்துமா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு அது சரியாக தெரியவில்லை. அதனால் நான் இந்த தலைப்பை சரியாக பேச முடியாததற்கு, சரியான கருத்துக்களை கூற முடியாததற்கு வருத்தத்துடன் சொல்லிக் கொள்கிறேன். ஆனால் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். பணத்தினால் உறவுகள் பிரியுமா என்பது நான் படித்துதான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளவில்லை என்று கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கண்ணனாகவே வாழ்ந்திருக்கிறார். பாக்ய லக்ஷ்மணன் படம் படுத்தும் பாட்டை இதுவரை கண்டதே இல்லை, அதனால் தான் பாதிக்கப்படவில்லை என்று அருமையாக சொன்னார். மிக்க நன்றி. பணம் உறவுகளை படுத்தும் பாடை, பணம் படுத்தும் பாடை பற்றி நான் சொல்லவில்லை. அவர்கள் உறவுகள் பலப்பட்டிருக்கிறது, பணத்தால் பாதிக்கப்படவில்லை என்று அருமையாக சொன்னார். மிக்க நன்றி கண்ணன் அவர்களே. அடுத்து லக்ஷ்மியை பாக்கியமாக கொண்டிருக்கிறார் பாக்யலட்சுமி அவர்கள். அவர்களிடத்தில் கேட்க விரும்புவது குணமும் பணமும். பணம் ஒருவரின் குணத்தை எவ்வாறு மாற்றுகிறது? பணமும் குணமும்.
மிக அருமையான கேள்வி. ஒரு கதை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது எனக்கு. ஆ பணத்தை ஒரு புறம் வைத்துக்கொண்டு, இந்த பக்கம் பல வேறு நிறைய தங்கம், வைரம் என்று நிறைய இருக்கும். ஆனால் அவன் அ பணத்திற்கு பதிலாக அந்த தங்கம், வைரத்தை எடுத்துக்கொண்டு, அதை அவனால் உடனடியாக செலவு செய்ய முடியாமல் திண்டாடுகிற மாதிரி எங்கேயோ நான் படித்திருக்கிறேன். அதாவது இந்த கதையை எதற்கு கூறுகிறேன் என்றால், பணம் என்பதை நாம் கண்ணால் பார்த்தும் தொடாதவன் ஒருவன் இருப்பானா என்று கேட்டால், அதைவிட மதிப்பு நிறைந்த பொருளை பார்க்கும் பொழுது மட்டுமே அது நடக்கும். அதற்கு மாறாக வேறு எதுவும் நடக்காது. ஒருவன் எவ்வளவுதான் மிக நல்ல குணம் கொண்டிருந்தாலும், அவனுடைய நிலை ஏறும் பொழுது, கண்டிப்பாக அவனுடைய குணம் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை மாறாமல் பார்த்துக் கொண்டார்கள் என்றால், அவர்கள் நிச்சயமாக ஞானியைப் போன்று மிக சமநிலையோடு மிக நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் ஒரு நிலையிலிருந்து ஒரு படி ஏறிவிட்டால் கூட, அவர்களுடைய நிலையில் நான் கொஞ்சம் தடுமாற்றத்தையும், தலைகணத்தையும் பார்க்கக்கூடிய காலகட்டமாக மட்டுமே இப்பொழுது இருக்கிறது. இப்பொழுது என்னால் எல்லாமே என்ற நினைக்கக்கூடிய குணம் அதிகமாக வளர்ந்து கொண்டிருப்பதால், பணம் மட்டுமல்ல, சிறு வெற்றி கூட குணத்தை மாற்றுகிறது என்பதை கூறிக்கொண்டு, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி மோகன்ராஜ் அவர்களே. மிக்க நன்றி. படி ஏறினாலே தலை கணம் வருகிறது, பணம் ஏறினால் தலைக்கு மேலெல்லாம் கணம் வரும் என்று சொல்லியிருக்கிறார். மிக்க நன்றி. அடுத்து கவிதா சுப்பிரமணியம் அவர்களுக்கு, இன்று பணம் இல்லாமல் கல்வி எங்கும் கற்பிப்பதில்லை. அப்படி பணம் இல்லாமல் கல்வி நிறுவனங்கள், நல்ல கல்வி நிறுவனங்களை நிறுவுவதும் நடத்துவதும் சிரமம்தான். கல்வியில் பணம் அவசியமா? எந்த அளவு? இன்றைய நிலை பற்றி பேச கவிதா சுப்பிரமணியம் அவர்களை அழைக்கிறோம். நன்றிங்க திரு மோகன்குமார். கல்வியில் பணம் அப்படிங்கும்போது பார்க்கும் பொழுது, இப்பொழுது நமது இந்தியாவில் பார்த்தோம்னா எல்லாமே வந்து பணம்தான். அர பணத்தில் தான் ஈவன் ஒரு சாரி மன்னிக்கவும், ஆங்கிலத்தில் கலந்து பேசிவிட்டேன். எல்லா இடத்திலும் பணம் தான் முக்கியமாக இருக்கிறது. கல்வியிலும் அது பெரிய பங்கை வகிக்கிறது. அது என்னை பொறுத்தவரையில் முடிந்தவரை அந்த பள்ளியின் எவ்வளவு அளவுக்கான தேவைகளை குறைத்து, அவர்கள் எவ்வாறெல்லாம் செலவுகளை குறித்து குழந்தைகளிடம் அமெரிக்காவில் எப்படி வந்து பள்ளிகளுக்கு வந்து அரசாங்கம் ஒதுக்கி பொது கல்வியை தருகிறார்களோ, அது மாதிரி நமது ஊரிலும் இருந்தது. இப்போதெல்லாம் மாறிவிட்டது எல்லாமே. அதை பழையபடி கொண்டு போனார்கள் என்றால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். அதுதான் நான் விரும்புகிறேன். கல்விக்கு எப்பொழுதும், அதாவது ஆரம்ப கட்ட கல்வி, ஒரு குழந்தைகளுக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான கல்வி அவங்களுக்கு வந்து இலவசமா கிடைக்கணும்னு தான் நான் நினைக்கிறேங்க. அதுதான் என்னோட கருத்து. அப்படி இருந்தால் நல்லா இருக்கும். இப்ப அமெரிக்காவிலும் நம்மளுக்கு நிறைய பொது கல்வி நிலையங்கள் இருக்கிறது. அதுல தான் நம்ம பசங்க எல்லாரும் குழந்தைகள் எல்லாரும் படிக்கிறாங்க. அது மாதிரி நம்ம இந்தியாலயும் அது மாதிரி வரணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேன். கல்வி இலவசமா கிடைக்கணும். அதாவது ஒரு நிலை வரைக்கும். அதற்கு பிறகு அதற்கான கட்டணங்கள், தேவைக்கான கட்டணங்கள் கொடுக்கலாம். குறைந்த கட்டணத்தில் கல்வி கிடைக்க வேண்டும். அதுதான் என்னோட கருத்துங்க. நன்றி. மிக்க நன்றி கவிதா அவர்களே. கல்வி இலவசமாக என்று ஆரம்பித்து குறுகிய பண அளவில் கல்வி வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அமெரிக்காவின் கல்வி அமைச்சராக கவிதா சுப்பிரமணியம் அவர்கள் வந்தால் நமக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கும். அப்படியே ஆகட்டும் என்று வாழ்த்தி, அடுத்து கடைசி தலைப்பை நமது தலைவருக்காகவே நிறுத்தி வைத்திருக்கிறேன். வாழ்க்கையின் திறவுகோல் பணம் என்று உலகமே நம்பிக்கொண்டிருக்கிறது. அப்படி மனதை திடப்படுத்தினால் மற்றவையெல்லாம் திடமாகும் என்று ஆன்மீகத்தை நம்பி மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்வது இயல்பு. சென்று கொண்டிருக்கிறார்கள், இனியும் செல்வார்கள். ஆன்மீகத்தில் பணம் பற்றி பேச ஜெயபிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். இந்த கருத்தை பற்றி பேச என்னுடைய மனக்கதவை திறவுகோலாக பயன்படுத்த விளைந்ததற்கு மிக்க நன்றி. நானும் திறவுகோலை பயன்படுத்திவிட்டேன் என்பதை கூறிக்கொள்கிறேன். இந்த இடத்தில் ஆன்மீகத்தில் பணம், இந்த தலைப்பை பற்றி நான் நிறைய பேச வேண்டும் என்று நினைத்திருக்கிறேன்.
இன்றைய அதாவது ஆன்மீகம் என்பது ஒரு காலத்தில் வந்து அனைவரும் நிம்மதிக்காக செல்ல வேண்டிய இடமாக இருந்தது. இப்பொழுது மன்னிக்கவும். இப்பொழுது ஆன்மீகம் என்றாலே பணத்திற்கான ஒரு திறவுகோலாகத்தான் இருக்கிறது. ஆன்மீகத்தை பயன்படுத்தி பணம் எல்லா இடத்திலும் செல்கிறது. உதாரணம் என்றெல்லாம் குறிப்பிட விரும்பவில்லை. ஆன்மீகம் என்பதை பயன்படுத்தி ஆன்மீக சொற்பொழிவுகளாக இருக்கட்டும், பணம். ஆன்மீகத்தை பயன்படுத்தி ஆன்மீகத்தை வணிகத்திற்காக பயன்படுத்துவது நிறைய வந்துவிட்டது. ஆன்மீகத்தின் பேரில் வணிகம் வந்துவிட்டது. பராசக்தி படத்தில் கூட நிறைய அதை பற்றியெல்லாம் சொல்லுவார்கள். இப்பொழுது எனக்கு வந்த வசனங்கள் எல்லாம் மறந்துவிட்டது. இந்த நிலை மாற வேண்டும். ஆனால் மாறுமா என்பதில் எனக்கு மிகப்பெரிய சந்தேகம்தான். இருந்தாலும் இருந்தாலும் ஆன்மீகத்தில் நுழைவது மிக தவறு என்பது என்னுடைய கருத்து. நன்றி. நிறைய பேச வேண்டும் என்று நினைத்தாலும் உங்கள் ஆன்மீக சிந்தனையை ஒலிபெருக்கி இடையில் அழைத்து உங்களை திசை திருப்பி விட்டது என்று நினைக்கிறேன். ஆன்மீகத்தில் பணம் தேவையில்லை என்பது போன்ற கருத்தை ஜெயபிரகாஷ் சொல்லியிருக்கிறார். மிகப்பெரிய ஒரு ஆன்மீக அமைப்பை அமைத்து அனைவருக்கும் அமைதியும் சாந்தியும் வழங்குவார் என்று நம்புவோம். அனைவரும் உடனடி பேச்சை முடித்து விட்டதால் இந்த மெய்நிகர் மேடையை பாக்யலட்சுமி அவரிடம் சமர்ப்பிக்கிறேன். நன்றி. மிக்க நன்றி. மிக அருமையான கேள்விகள், சிந்தனையை தூண்டும் பதில்கள் வந்தடைந்தன. இப்பொழுது நேர கணக்கீட்டாளர் திரு கண்ணன் அவர்களை நேர அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அழைக்கிறேன். சொல்வேந்தர் மன்றத்திற்கு மறுபடியும் என் மாலை வணக்கங்கள். உடனடி பேச்சில் வித்யாலட்சுமி அவர்கள் 1 நிமிடம் 41 வினாடிகள் பேசினார்கள். நான் 1 நிமிடம் 56 வினாடிகள் பேசினேன். பாக்யலட்சுமி அவர்கள் 1 நிமிடம் 23 வினாடிகள் பேசினார்கள். நம்முடைய விருந்தினர் கவிதா அவர்கள் 1 நிமிடம் 28 வினாடிகள் பேசினார்கள். நம்முடைய மன்ற தலைவர் ஜேபி அவர்கள் 1 நிமிடம் 26 வினாடிகள் பேசினார்கள். எல்லோருமே வாக்குக்கு தகுதி பெறுகிறார்கள். மிக்க நன்றி. அனைவரும் வாக்கிற்கு தகுதி பெறுகிறீர்கள். வெற்றி கோப்பை அறிவிப்பாளராக இப்பொழுது உடனடியாக நானே அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்டேன். அதனால் உங்கள் வாக்கினை தனிச்செய்தியாக எனக்கு அனுப்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். விருந்தினர் உட்பட அனைவருமே வாக்களிக்கலாம். உங்களுக்கு எந்த உடனடி பேச்சு கவர்ந்ததோ அவர்களுடைய பெயரை எனக்கு தனிச்செய்தியாக அனுப்பவும். நீங்கள் அனைவரும் வாக்கினை செலுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நான் பொது மதிப்பீட்டாளர் திரு வித்யாலட்சுமி அவர்களை மதிப்பீடு பகுதியை செய்து கொடுக்கும்படி உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. இப்பொழுது நாம் நிகழ்ச்சியின் 3வது பகுதிக்கு செல்கின்றோம். பொது மதிப்பீடில் முதலாவதாக தயாரிக்கப்பட்ட உரையின் பேச்சை மதிப்பீடு செய்வதற்காக சொல்வேந்தர் கண்ணன் சங்கரா அவர்கள் வருகின்றார்கள். இன்று ஒரே பேச்சாளர் என்பதால் ஒரே மதிப்பீட்டாளர் அவர்தான். உங்களுடைய மதிப்பீடை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், மெய்நிகர் மேடை உங்களுடையது. நன்றி. நன்றி பொது மதிப்பீட்டாளர் அவர்களே. சொல்வேந்தர் மன்றத்திற்கு மறுபடியும் என்னோட மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய பின்னூட்டத்தை ஆரம்பிக்கிறேன். என்னுடைய பின்னூட்டம் நம்முடைய தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்களின் முன்னேற்றத்திற்கு திறவுகோலாக இருக்கும் என்று நம்புகிறேன். இன்று தலைவர் ஜெயபிரகாஷ் அவர்கள் பாதை 5 உயரிய தலைமை பண்புகள் செயல் திட்டத்தின் கீழ் ஒரு விழாவை எப்படி நடத்துவது என்பதை பற்றி பேசப் போகிறார் என்று கூறியிருந்தார். அவர் இன்றைய தினம் அவருடைய நற்பணி மன்றத்தில் எப்படி நடத்தினார்கள், அதன் மூலம் தலைமை பண்புகளை எப்படி மிகுத்து கொண்டார்கள் என்று அழகாக கூறினார். ஒரு குறளையும் கூறினார். அவர் ஆங்கில வார்த்தைகள் ஒவ்வொரு தடவையும் அதிகமாக உபயோகிப்பதால்
என்னை போன்றவர்கள் எல்லாம் கவலை இல்லாமல் வருவார்கள். ஏனென்றால் தலைவர் ஆங்கில வார்த்தைகளை அழகாக உபயோகிப்பார். நமக்கு கவலை இல்லை என்று ஒரு கவலை இல்லாமல் வருவோம். இன்று அவர் ஆங்கில வார்த்தையே இல்லாமல் அழகாக பேசினார். ஒரு தடவை தான் ஆங்கில வார்த்தை உபயோகப்படுத்தினார். அதையும் மிக அழகாக சமாளித்தார். நோட்டீஸ் என்பதை பற்றி பேசினார். அதை நான் மறுக்கவில்லை. நோட்டீஸ் நம்முடைய மன்றத்தில் நாம் வழக்கு தமிழில் உபயோகிக்கும் வார்த்தைகளை உபயோகிக்கலாம் என்று என்னுடைய கருத்து. இப்பொழுது மற்ற பகுதிகளை பற்றியும் பேசலாம். இசை நாற்காலி 1 நிமிடம் ஆயிற்று எனக்கு அது மியூசிக்கல் சேர் என்று தெரிந்து கொள்ள. ஆனால் அழகான தமிழ் வார்த்தை நன்று. நாங்கெல்லாம் எங்களுடைய குழு ஆடும்போது கிரிக்கெட் ஆடும் பொழுது யாரிடம் மட்டை இருக்கிறதோ அவர்தான் நிரந்தர தலைவர். ஏனென்றால் மட்டை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு போய் விடுவார். அதனால் அவரே தலைவராக எப்பொழுதும் நாங்கள் போட்டுக் கொள்வோம். நீங்கள் என்னவென்றால் தலைமையை அழகாக சுழற்சி மூலம் ஒவ்வொருவருக்கும் தலைமை பண்புகள் கொடுக்கப்படும் என்று கூறியிருந்தீர்கள். மிக அழகான வார்த்தை, நன்றி. ஒன்றே கூறுகிறேன். நீங்கள் மிகவும் உங்களுடைய, நான் ஆங்கில வார்த்தை உபயோகிப்பதற்காக மன்னிக்கவும், பட் என்னுடைய கருத்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். நீங்கள் வெப்காமுக்கு மிகவும் அருகில் உட்கார்ந்திருப்பதால் உங்களுடைய கை அசைவுகள் தெரியவே இல்லை. தயவு செய்து சிறிது பின்னோக்கி உட்கார்ந்தால் உங்களுடைய கை அசைவுகள் மிக அழகாக தெரியும். நீங்கள் பேசும் பொழுது உங்களுடைய முகம் மட்டும்தான் தெரிகிறது. அது சரியாக இருக்காது. அதை மட்டும் நீங்கள் இது கொள்ளலாம். இன்றைய பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது. அழகாக தமிழ் வார்த்தைகளை உபயோகப்படுத்தினீர்கள். இது எனக்கு ஒரு சவாலாக இருக்கும் என்று நினைக்கிறேன். நான் தான் அதிகமாக ஆங்கில வார்த்தைகளை இப்பொழுது உபயோகப்படுத்துகிறேன். நன்றி. மிகச் சிறப்பான பேச்சு. கை அசைகளை மட்டும் நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள். பின்னாடி உட்காருங்கள். அதை தவிர சிறப்பான பேச்சு. மற்றவர்களை நம்முடைய இலக்கண ஆசான்கள் கூறுவார்கள். நன்றி. இந்த மேடையை பொது மதிப்பீட்டாளரும் திருப்புகிறேன். நன்றி கண்ணன் அவர்களே, உங்களுடைய சிறப்பான மதிப்பீட்டுக்கு நன்றி. இப்பொழுது மதிப்பீட்டுக்காக உங்கள் நேரத்தையும் நேர கணக்கீட்டாளராக குறிப்பிட்டு விட்டால் அடுத்த படிக்கு செல்லலாம். நான் 2 நிமிடம் 50 நிமிடங்கள் பேசியிருக்கிறேன் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் நான் சிறிது ஒரு 5 to 10 வினாடிகள் தாமதமாக ஆரம்பித்தேன். 2 நிமிடங்கள் 50 வினாடிகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். நன்றி. இன்றைய மதிப்பீடு முடிந்தது. இப்பொழுது நம்முடைய செயல்பாட்டாளர்களின் அறிக்கையை கேட்டு விடுவோம். முதலாவதாக உபரிச்சொல் கணக்கீட்டாளரின் அறிக்கையை மோகன்ராஜ் அவர்கள் வழங்குவார். வாருங்கள். கண்ணன் சங்கரா அவர்கள் சொன்னது போல் எனக்கு அதிசயம், ஆச்சரியம் மிகுந்ததாக இருந்தது ஜெயபிரகாஷ் அவர்களின் பேச்சு. அதிகமான உபரிச்சொற்கள் வாரி வழங்கும் ஜெயபிரகாஷ் அவர்கள் இன்று 5 முறைதான் ஆ எனும் உபரிச்சொற்களை இணைக்க பயன்படுத்தி இருந்தார். இதில் சின்ன ஆக்களை நான் கணக்கெடுத்துக் கொள்ளவில்லை, பெரிய ஆக்களை மட்டும்தான் கணக்கெடுத்துக் கொண்டேன். 5 முறைதான் உபயோகப்படுத்தி இருந்தார். அதுவே சிறப்பு என்று நினைக்கிறேன். கண்ணன் அவர்கள் சொன்னது போல் ஆங்கில சொற்கள் அத்தனையும் தமிழ் மொழிபெயர்த்ததும் சிறந்த சமாளிப்பிற்கான வழிமுறை என்றாலும் தமிழ் வார்த்தைகள் அதற்கானதை பயன்படுத்தி விட்டதால் அதை மன்னிக்கலாம். அது உபரி சொற்களில் வராது என்றாலும் அதை நான் குறித்து வைத்திருப்பதால் கூறுகிறேன். அது தவிர வா எனும் ஒரே ஒரு உபரி சொற்களை வேறு யார் என்று நான் குறிப்பிட்டு வைக்கவில்லை, இங்கே குறித்து வைக்கவில்லை. வா என்ற ஒரே ஒரு உபரி சொற்களை இணைக்க பயன்படுத்தியது தவிர வேறு எங்கும் உபரி சொற்களே காணவில்லை. இந்த சொல்வேந்தர் மன்றம் மிகச் சிறப்பானதொரு நிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பது என்பதற்கான அறிகுறியாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். மிக குறைந்த உபரி சொற்களே இன்று உபயோகப்படுத்தப்பட்டது என்று சொல்லிக் கொள்கிறேன். நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. மேடை உங்களுக்கு. நன்றி.
இந்த 3 ஆண்டுகளாக உபரிச்சொல் கணக்கீட்டை பலரும் ஒவ்வொரு கூட்டத்திலும் வழங்கியிருக்கிறார்கள். ஆனால் இன்று மோகன்ராஜ் குறிப்பிட்டதைப் போல உபரிச்சொல் அறிக்கையை நான் கேட்கவில்லை. சிறிய ஆ கணக்கெடுக்கவில்லையாம், பெரிய ஆ கணக்கெடுத்தாராம். இது ஒரு எனக்கே ஆச்சரியமாக முதல் முறையாக இருந்தது. நன்றி. இப்பொழுது இலக்கண ஆசான் அறிக்கை, அதை நானே வழங்க இருக்கிறேன். இன்றைய சொல் திறவுகோல். அந்த திறவுகோல் என்ற சொல்லே எனக்கு மிகவும் பிடித்ததால் அதற்காக இன்றைக்கு அந்த சொல்லை வழங்கினேன். விருந்தினர் தவிர அனைவருமே திறவுகோலை உபயோகித்தார்கள். திறவுகோல் என்ற சொல்லை ஜெயபிரகாஷ் 2 முறை உபயோகித்தார். எப்படி என்றால், நான் இந்த திறவுகோல் என்ற சொல்லை உபயோகித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு இன்னொரு முறை உபயோகித்து விட்டார். ஏமாற்று வேலையாக. தலைவராக இருப்பதால் போனால் போகிறது என்று மன்னித்து விட்டு விடலாம். நம்முடைய விருந்தினர் அவர்கள் நம்முடைய உறுப்பினராக ஆன பின்பு இன்னும் இலக்கண ஆசான் சொல்லும் சொல்லை சரியாக உபயோகிப்பார் என்று நம்புவோம். மற்றபடி இலக்கண பிழையாக நான் எதுவும் இன்று கேட்கவில்லை. ஜெயபிரகாஷ் நோட்டீஸ் என்று ஆங்கில சொல்லை உபயோகித்தார். அதை துண்டு அறிக்கை என்று சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் தயாரிக்கப்பட்ட உரையில் தயாரித்து வந்தால் தவிர அந்த நேரத்தில் அந்த வார்த்தை மனதில் தோன்றாது. அதனால் நீங்கள் தயாரிக்கப்பட்ட உரையை தயாரித்துக் கொண்டு வாருங்கள். மற்றும் சில சொற்கள் நன்றாக இருந்தது. பயன்பாடு கண்ணன் அவர்கள் சொன்னது போல இசை நாற்காலி, அதையெல்லாம் நாம் உச்சரித்து எத்தனையோ ஆண்டுகளாக இருக்கும். இல்லை, சில பேர் உச்சரிக்காமலே இருந்திருப்பார்கள். கேட்பதற்கு நன்றாக இருந்தது இசை நாற்காலி. அதன் பிறகு மேஜை கரண்டி, தேக்கரண்டி. யூடியூபில் அந்த சமையல் குறிப்பு சொல்பவர்கள் கூட இந்த மேஜை கரண்டி, தேக்கரண்டி இதையெல்லாம் பயன்படுத்த மாட்டார்கள். நீங்கள் சிரமம் எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தைகளை சொன்னதற்கு நன்றி. ஏனென்றால் நிறைய அழகான தமிழ் சொற்களை நாம் இழந்து கொண்டு வருகிறோம். அதை மறுபடி பயன்படுத்தினால்தான் இது போன்ற நம்முடைய கூட்டங்கள் நடப்பது அதற்காகத்தான். அந்த சொற்களை நாம் உபயோகப்படுத்தி நம்முடைய வாயிலிருந்து வந்தால்தான் அது அழியாமல் பரவும் என்பது என்னுடைய எண்ணம். இதில் ஒரு தனிப்பட்ட கருத்து என்ன என்றால், பட்டிமன்றத்திலோ வேறொரு கூட்டத்திலோ பேசும் பொழுதும் கூட நான் பேச்சு தமிழில் அதிகம் பேச மாட்டேன். ஏதாவது கலந்து பேசுவேனே தவிர நல்ல அழகான தமிழில் பேசுவதுதான் எனக்கு பிடித்தது. ஏனென்றால் நாம் அந்த உரைநடை தமிழை பேச்சு தமிழில் இழந்து விடக்கூடாது. நாம் படிக்கும்பொழுது அதை படிக்கிறோம். ஆனால் மற்றவர்களுடன் நண்பர்களுடன் பேசும்பொழுது சாதாரண தமிழில் தான் பேசுகிறோம். அதில் ஒன்றும் குறையில்லை. ஆனால் நல்ல கூட்டத்தில் பேசும்பொழுது நல்ல உரைநடை தமிழில், எழுத்து தமிழில் பேசினால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது என்னுடைய எண்ணம். இதுதான் என்னுடைய இலக்கண ஆசானாக என்னுடைய அறிக்கை. அடுத்தது பொது மதிப்பீடு. இன்றைய கூட்டம் மொத்தமாக எப்படி நடந்தது என்றால், தட்டு தடுமாறி சரியான நேரத்தில் துல்லியமாக ஆரம்பித்து விட்டோம். அது மிகவும் மகிழ்ச்சி. சென்ற கூட்டத்தில் 2 நிமிடங்கள் தாமதமாக இருந்தது. அது இல்லாமல் நாம் எப்பொழுதும் போல சரியான நேரத்தில் ஆரம்பித்து விட்டோம். இன்று ஒரே ஒரு தயாரிக்கப்பட்ட பேச்சுதான். சிறப்பாக இருந்தது. விழாவை எப்படி நடத்துவது என்று தலைமை பண்பு அந்த நோக்கில் அவர் பேசினார். அவர் குறிப்பிட்ட சிறந்த சொற்களையும் என்னுடைய இலக்கண ஆசான் அறிக்கையில் குறிப்பிட்டேன். அதன் பிறகு உடனடி பேச்சு மிக சிறப்பு. மோகன்ராஜ் இன்று கேள்விகளால் வேள்விகளை செய்து விட்டார். அதுவும் பணத்தை வைத்து செய்து விட்டார். சிறப்பாக இருந்தது. குறைந்த உறுப்பினர்களே இருந்தாலும் ஒவ்வொருவருக்கும் வாய்ப்பு கிடைத்தது. பாலா ஒரு 2 நிமிடம் முன்பாக வந்திருந்தால் உங்களையும் கேள்விகளால் வேள்வியை செய்ய வைத்திருக்கலாம். வேறு ஒரு கூட்டத்தில் இருந்து வருவதற்கு நேரம் பரவாயில்லை. நான் என்னுடைய அறிக்கையில் ஏதாவது பேச வேண்டும் அல்லவா, அதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். சிறப்பாக இருந்தது. கேள்விகள் எல்லாம் சிறப்பாக இருந்தது. குறைந்த உறுப்பினர்களாக இருந்தாலும் ஒவ்வொருவரும் தங்களுடைய பணியை சிறப்பாக செய்தார்கள். கண்ணன் அவர்கள் தன்னுடைய அனுபவத்தை வைத்து அவருடைய பேச்சை மதிப்பீடு செய்தார். சில குறிப்புகளையும் கொடுத்தார். வெப் கேமரா என்பதற்கான சொல் தெரியவில்லை என்று சொன்னார். காணொளி என்று பொதுவாக சொல்லி இருக்கலாம். வேறு என்ன சொல்லோ அது நாம் கூகுள் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும். இணைய காணொளி. இணைய காணொளி. என்ன காணொளி? வலைக்காணொளி. வலைக்காணொளி. ஓகே, வலைக்காணொளி. சரி. மொத்தமாக இன்றைய கூட்டம் மிக சிறப்பாகவே இருந்தது.
இந்த ஆண்டின் இறுதி கூட்டம் என்பதால் இதை நாம் அடுத்த ஆண்டிற்கான ஒரு திறவுகோலாக கொண்டு அடுத்த ஆண்டு இன்னும் சிறப்பாக நம்முடைய மன்றத்தை நடத்துவோம் என்று நம்பி தரக்கட்டுப்பாட்டு அதிகாரியாக இன்றைய கூட்டம் சிறப்பாகவே இருந்தது என்று சொல்லி அடுத்து நெறியாளரிடம் மெய்நிகர் மேடையை ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி வித்யாலட்சுமி அவர்களே. வெற்றி கோப்பை அறிவிப்பாளரை விட்டு விட்டீர்கள். அதனால் அது தாங்களே என்பதால் அதனால் ஏனென்றால் வெற்றி பெறுபவர் தாங்கள் தான் என்பதால் அதை நான் சொன்னால் தான் நன்றாக இருக்கும். அதனால் உடனடி பேச்சில் வெற்றி வாகை சூடுகிறார் வித்யாலட்சுமி அவர்கள். அடுத்த ஆண்டும் இதே போல பல வெற்றிகள் உங்களை தொடரட்டும். இப்பொழுது கூட்டத்தை நான் தலைவரிடம் ஒப்படைக்கிறேன். அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துகளையும் விடுமுறை நாட்களுக்கான வாழ்த்துகளையும் கூறிக்கொண்டு நான் தலைவரிடம் மேடையை ஒப்படைக்கிறேன். நன்றி பாக்கியலட்சுமி அவர்களே. ஒரு கருத்து சொல்ல ஆசைப்படுகிறேன் திரு ஜெயபிரகாஷ் அவர்களே, உங்கள் அனுமதி உண்டா? உண்டு. கருத்துரிமை கூட்டத்தில் திறவுகோல் எனும் வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு முறை பத்திரிகை ஆசிரியர், குமுதத்தின் பத்திரிகை ஆசிரியர் மாலன் அவர்களை விடுதி விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தோம். அவரை அறிமுகப்படுத்தும் போது இவர் சாவியோடு வந்ததாலோ என்னவோ பத்திரிகை உலகின் கதவுகள் இவருக்கு 16 வயதிலேயே திறந்து கொண்டது என்று அறிமுகப்படுத்தினேன். எனக்கு அந்த ஞாபக ஓட்டம் திறவுகோல் வந்தவுடன், அந்த வார்த்தை வந்தவுடன் எனக்கு தோன்றியது. மிக அருமையான வார்த்தை. நன்றி வித்யாலட்சுமி. நன்றி மோகன்ராஜ் அவர்களே, அதை ஞாபகப்படுத்தியதற்காக மிக்க நன்றி. மாலன் அவர்களை நானும் சந்தித்திருக்கிறேன். அடுத்து நமது விருந்தினரான கவிதா அவர்களிடம் இன்றைய கூட்டத்தை பற்றி அவருடைய கருத்தை கேட்போம். வாருங்கள் கவிதா அவர்களே, இன்றைய கூட்டம் எப்படி இருந்தது? நன்றிங்க என்னை அழைத்ததற்கு. மிக அருமையாக இந்த கூட்டம் இருந்தது. சொல்லப்போனால் இந்த சொல்வேந்தர் குழு என்னும் திறவுகோல் என் அறிவுக்கண்ணை திறந்து விட்டது. என பல விவரங்களை தெரிந்து கொண்டேன் இன்று நான். இதற்கு முன்னால் எனக்கு சொல்வேந்தர் குழு என்றால் எனக்கு உடனடி பேச்சு இருக்கும் என்று தெரியும், மற்ற விவரங்கள் தெரியாது. இங்கு வந்து பார்த்தால் இலக்கண பிழைகளை குறிப்பிட்டு சொல்வதற்காக ஒரு கணக்கீட்டாளர், உபரி சொற்களை கணக்கிட ஒரு கணக்கீட்டாளர், நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவதற்கு நெறியாள்கை, அது அனைவரும் செய்வது எனக்கு அது தெரிந்த விஷயம்தான். நேர கணக்கீட்டாளர், அவரும் பொது மதிப்பீட்டாளர் என பல விஷயங்களை நான் அறிந்து கொண்டேன் இன்று. இது எனக்கும் ஒரு அனுபவம் தான். இந்த அனுபவம் மிக அருமையான அனுபவம். அதில் முதலில் தலைவர் திரு ஜேபி அவர்கள் வந்து அழகா ஒரு திருக்குறள் ஆரம்பிச்சாரு. இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அவன் கண் விடல். அவர் சொல்வேந்தர் குழு தலைவராகவும் எங்கள் பள்ளியில் பொருளாளராகவும் அவர் திருக்குறளுக்கும் மற்றும் இன்றைய தலைப்புக்கு எடுத்துக்காட்டாக அவரே இருக்கிறார் என்று சொன்னால் மிகையல்ல. திருக்குறள் உடனடி பேச்சுக்காக திரு மோகன் அவரும் எங்கள் பள்ளியை சேர்ந்தவர் தான். அவரும் இன்று கலப்பிடத்தை பத்தி, அதுவும் பணம், நல்ல அழகான ஒரு தலைப்புகளை கொடுத்து அருமையாக எங்க அனைவரையும் வாழ்த்தி விட்டார். என்னால் தான் திடீர்னு என்று தமிழில் பேசுவது கொஞ்சம் மன்னிக்கவும், அதற்காக கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. அடுத்து ஜனநாயகத்தில் பணநாயகம் என்று திரு வித்யா லட்சுமி அவர்கள் மிக அழகாக பகைவர்களை அழிப்பதில் முக்கியத்துவம் வாய்ந்தது பணம் என்று புரட்சியாகவும் அருமையாகவும் பேசினார். உறவுகளை பத்தி பணத்தால் உறவுகள் படும் பாடு என்று கேட்டவுடன் திரு கண்ணன் அவர்கள் வாழ்க்கை முறையில் பணத்தால் உறவு பிரியாது என்று உறுதியாக அருமையாகவும் சொல்லிவிட்டார். அடுத்து பாகியலட்சுமி அவர்கள் வந்தார்கள். அவர்கள் பணமா குணமா என்று கேட்பது, இப்போது சிறு சிறு விஷயங்களிலும் ஒரு பதவியாகட்டும், சிறு சிறு விஷயங்கள் கூட குணம் மாறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது என்று உறுதியிட்டு சொன்னார். அடுத்து ஆன்மீகத்தில் பணம், இது மிக சர்ச்சைக்குரிய தலைப்பு தான். அழகாக, ஆனா பணத்திற்கு ஒரு திறவுகோல் ஆன்மீகமாக உள்ளது என்று அழகாக திரு ஜெயபிரகாஷ் தம்புசாமி அவர்கள் கூறினார். இன்று கூட்டத்தில் பார்த்தால் எல்லோரும் மிக அருமையாக பேசி, எனக்கு இது அனுபவம் ஒரு புதுமையான அனுபவம். இந்த அனுபவத்தை எனக்கு அளித்ததற்கு திரு ஜேபி அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள். இந்த அனுபவத்திற்கு கட்டணமாக நீங்கள் உறுப்பினர்களாக வேண்டும் என்பது எங்கள் தாழ்மையான கோரிக்கை. தமிழில் அவ்வளவு தூரம்
இன்றுதான் என் முதல் அனுபவம் இது. வாருங்கள், தொடர்ந்து வாருங்கள். எங்களுடைய குழுவில் உறுப்பினராக சேருங்கள். சேர்ந்து கண்டிப்பாக. கொள்ளுங்கள். கண்டிப்பாக. வேலைகள் குறைந்தவுடன் கண்டிப்பாக இணைந்து விடுகிறேன். அடுத்து கடைசியாக வந்தவர்கள் பாலா அவர்களே, நீங்கள் ஏதாவது கூற ஆசைப்படுகிறீர்களா? எந்த போட்டியிலும் கலந்து கொள்ளவில்லை, எந்த மன்னிக்கணும், பொறுப்பையும் எனக்கு ஒரு எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு ஒரு இருந்தாலும் அழைப்பு நீங்கள் வந்ததால் நான் கூட்டத்தில் இருந்து செல்கிறேன். நன்றி. நன்றி. சரி, நன்றி பாலா அவர்களே. இத்துடன் அனைத்து பணிகளும் முடிந்து விட்டது. இன்றைய கூட்டத்தை முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நான் பதிவை நிறுத்தி விடுகிறேன். நிறுத்தியவுடன் என்ன பேச வேண்டும் என்றாலும் பேசலாம்.